நிமிஷத்துல வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இது இட்லி, தோசைக்கு சூப்பரான காம்போ. மிஸ் பண்ணிடாம பாருங்க. அதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு, அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா கிரிஸ்பியா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப இது கூடவே 4 காய்ந்த மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5, 6 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லன்னா பெரிய வெங்காயம்னா பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வறுபட்டதும், இது கூடவே 3 பழுத்த தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்ட்டா வெந்து வரட்டும். இத முழுமையா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம முதல்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் நம்ம சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு குடுக்கலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்து, ஒரு காய்ந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஹோட்டல் சுவையில 10 நிமிஷத்துல சூப்பரான டேஸ்டியான ஒரு வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி ஆகிருச்சு. கட்டாயமா இத ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. செம டேஸ்டியா இருக்கும். சூடான இட்லி, தோசையோட சாப்பிடும்போது எத்தன சாப்பிட்டோன்னே தெரியாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.